ஸ்ரீ அக்னி புராணம் 29ஆம் பகுதி. பல வகை தானங்கள். அந்தணர்களுக்கு தானங்கள் அளிப்போர் இப்பிறவியில் உலக சுகங்களைப் பெறுவதுடன் அடுத்த பிறவியில் முக்தியும் அடைவர். எனவேதான் ஒவ்வொரு பூஜை, விரதம் ஆகியவற்றிற்கு பின் தானங்கள் வற்புறுத்தப்படுகின்றன. தானங்கள் பல வகை. அக்னி ஹோமம், தப விரதங்கள் கடைபிடிப்பது, வேத நெறியில் நடப்பது, உண்மை பேசுவது, கர்மாக்கள் செய்தல் போன்றவை இஷ்ட தானங்கள் எனப்படும். நீர்நிலைகள் எடுத்தல், ஆலயம் அமைத்தல், அன்னச்சத்திரம் கட்டுதல், பழ மரங்கள் நடுதல், சத்திரம் கட்டுதல் போன்றவை. மற்றும் கிரகண காலம், சூரியன் ஒரு ராசியில் பிரவேசித்தல், துவாதசி திதியில் அளிக்கப்படும் தானங்கள் பூர்த்தி தானங்கள் எனப்படும். இவை பன்மடங்கு பலன்களை தரும். ஸ்ரார்த்த கர்மங்களின் போதும் அயன புண்ணிய காலங்களிலும் செய்யப்படும் தானங்கள் 4 அல்லது 8 மடங்கு பலன் தரும். கயை, பிரயாகை, கங்கை கரை போன்ற புண்ணிய தலங்களில் மற்றவரை தேடி சென்று தானம் அளிக்க வேண்டும். தானம் கொடுப்பவர், வாங்குபவர் கோத்திரம், பாட்டன், முப்பாட்டன் பெயர்களை கூற வேண்டும். இதனால் இரு சாராரின் ஆயுளும் பெருகும். திருமணத்தின் போது பெண்ணுடன் மருமகனுக்கு தர வேண்டியவை குதிரை, ஸ்வர்ணம், எள், யானை, பணிப்பெண்கள், இல்லம், வாகனம், சிவப்பு நிற பசுக்கள், தச மகாதான பொருட்கள் ஆகிய 10 பொருட்கள் ஆகும். கல்வி போதித்தல், பராக்கிரமம், நியமங்கள், பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தல், பிறருக்கு யாகம் செய்து வைத்தல், சீடனிடமிருந்து குருதட்சிணை பெறுதல் ஆகிய செல்வம் சுல்கம் எனப்படும். தீய வழியில் பொருளீட்டி தானம் செய்தால் ஏற்படும் நல்ல பலன்களும் தீமைகளும் அவனை சேரும். மணப்பெண்ணுடன் ஸ்ரீதனமாக 6 முக்கிய பொருட்கள் தரப்படும். அவை அத்தியக்கனி அல்லது ஹோமகுண்டத்தின் முன்பு அளிக்கப்படும் பரிசு பொருள்கள், புருஷன் இல்லத்திற்கு புறப்படும் போது அவளுடைய நண்பர்கள், கணவன் அளிக்கும் பரிசு பொருட்கள், தந்தை தரும் பொருட்கள், தாய், சகோதரர் ஆகியோரால் அளிக்கப்படுபவை. தகுதி கொண்டவர்களுக்கு தக்க பொருள்களை தானம் செய்ய வேண்டும். ஞானவான், நற்குணவான், தர்ம ஆர்வம் உடையவர், உயிர்களிடம் கருணை உள்ளவர்களே தானம் பெற தகுதி வாய்ந்தவர். தாய்க்கு அளிக்கும் பரிசு 100 மடங்கு உயர்ந்தது. தானம் பெறுபவன் நீராடி தூயவனாய் கையில் நிஷ்கலன் ஏந்தி நிற்க, தானம் அளிப்பவன் சாவித்திரி மந்திரம் கூறி அப்பொருளின் பெயர், அதனால் திருப்தி அடையும் தெய்வத்தின் பெயர் கூறி தானம் அளிக்க வேண்டும். யாருக்கு என்ன தானம்? ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பூமி, பணிப்பெண், பணியாள், பிரம்மதேவருக்கு யானைகள், யமனுக்கு குதிரைகள், சிவனாருக்கு காளை, ரௌத்ரிக்கு பசு, யமனுக்கு எருமை, நிருத்திக்கு ஒட்டகம், அக்னி தேவனுக்கு ஆட்டுக்கிடா, வாயுவிற்கு காட்டு மிருகங்கள், வருணனுக்கு நீர்பாத்திரம், பிராமணனுக்கு தானியங்கள், சமைத்த உணவுகள், இனிப்பு பலகாரங்கள், பிரஜாபதிக்கு நறுமண பொருள்கள், பிரகஸ்பதிக்கு ஆடைகள், வாயுவிற்கு பறவைகள், சரஸ்வதிக்கு பிரம்ம வித்தைகள், புத்தகங்கள், விஸ்வகர்மாவிற்கு கலைகள் தூய்மையானவை. ஒருவன் தேவதைகளை பூஜித்து முன்னோர்களை வணங்கி தானமளிக்க வேண்டும். மகா தானங்கள் 16 உத்தமமானவை. துலா புருஷ தானம், ஹிரண்ய கர்ப்ப தானம், கல்பக விருக்ஷ தானம், சஹசிர கோதானம், ஸ்வர்ண தேனு தானம், ஸ்வர்ண ஹஸ்தி தானம், ஸ்வர்ண வாகன தானம், ஸ்வர்ண அஸ்வதானம், ஸ்வர்ண ரத தானம், பஞ்சஹலா தானம், கல்பலதா தானம், சப்த சாகர தானம், ரத்தின தேனு தானம், மகாபூதகண தானம். இவற்றுள் துலா புருஷ தானம் மிகவும் சிறந்தது. 10 வகை மேரு தானங்கள். 10 வகை தானியங்களை அலை போல கொட்டி மேரு மலையாக கொண்டு தானம் செய்வது. உப்பு தருதல், லவண தானம், வெள்ளப்பாகு தருதல், குலாத்ரி தானம், எள் தருதல், திலாத்ரி தானம், பஞ்சு தருதல், பஞ்சுமலை தானம், நெய் குடம் கொடுத்தல், கிருதாச்சல தானம், வெள்ளி கொடுத்தல், ராஜதாசல தானம், சர்க்கரை கொடுத்தல், சகிக்ராச்சல தானம், தேனு தானம் அல்லது பல பொருட்களை பசு வடிவில் தருவது 10 வகையாகும். தேனு தானம் எனப்படும் கோதானம் செய்வதால் ஒருவன் இப்பிறவியில் நீண்ட ஆயுளையும் செழிப்பான வாழ்வையும் பெறுவதோடு மரணத்திற்கு பின் சொர்க்கவாசி பெறுவான்.
தங்கம், வெள்ளி, செம்பு, அன்னம் ஆகியவற்றை தானமாக கொடுக்கும் போது தனியாக தட்சிணை தர வேண்டிய அவசியமில்லை. எல்லா தானங்களிலும் சிறந்தது அன்னதானமாகும். பூதானம், வித்யாதானம் அல்லது புத்திர தானம் ஒன்றுக்கொன்று சமமானதாகும். ஆலயத்தில் புராணம் படிப்பவன் எல்லாவிதமான பலனையும் பெறுவான். ஆலயத்தை தூய்மை செய்தல் பாவம் நீக்கும். தர்ம நீதி நெறிமுறைகளை அச்சிட்டு வழங்குவதால் எல்லாவித நன்மையும் தரும். 29ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.